ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட் கலாட்டா. இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹீப் டிசைனோட ஒரு நெக் டிசைன். இது ஒரு கிட்ஸுக்குள்ள டிசைன். இது ஒரு 2 இயர்ஸ் பேபிக்குள்ளது. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம நெக் டிசைனை எப்படி நான் அதுக்கு ட்ராயிங் போடுறேங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெக்லைன் வரைஞ்சிக்கிறேங்க. இது ரவுண்டு நெக்கு தான். ஃபஸ்ட்டு 2 வரி 2 லைன்ஸ் த்ரெட்டால் கொடுத்துட்டு, சில்க் த்ரெட்டால் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் ஜரி த்ரெட்டால் கொடுங்க. அடுத்து ஒரு வரி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு 3 mm கோல்டு பீட்ஸ் கொடுத்துக்கிறேங்க. அது ஒரு லைனு. அடுத்ததாக ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேங்க. இப்படி நெக் ஃபுல்லாக போட்டுட்டு சென்டரில் இந்த 3 சுகர் பீட்ஸ் 3 mmல முடிச்சுட்டு இந்த சென்டரில் கணக்கு பண்ணி அந்த இடத்துல 3 திலகம் ஸ்டோன்ஸை ஒட்டிக்கிறேங்க. அந்த திலகம் ஸ்டோன்ஸை சுற்றியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு டிப்பில் கட்தானா ஒன்றும் ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்றும் வைங்க. ஒரு 1.5 inch இடைவெளி விட்டு இதே மாதிரியே 3 ஸ்டோன்ஸ் விட்டுக்கிறேங்க. இந்த கேப்பில் 7 ஜிர்கான் ரிங்கு தச்சுட்டு அது மேலே ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேங்க. இந்த 2 கேப்லையும் ஒரு கர்வ் போட்டுட்டு அந்த கர்வில் சுகர் பீட்ஸும் கீழே 3 mm கோல்டு பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு தைச்சிக்கிறேங்க. இப்போ இதே பேட்டர்ன் தான் திருப்பி வரும் இந்த நெக்கு ஃபுல்லாக. வாங்க என்னென்ன தைச்சிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். இந்த திலகம் ஸ்டோன், ரெயின்போ திலகம் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சுட்டு டிப்பில் இருக்கிறதுல கட்தானா அண்ட் சுகர் பீட்ஸை 3 இது தைச்சிட்டு இதில் ஜிர்கான் ரிங்கு தைச்சிட்டு அதன் சென்டரில் ஜிர்கான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேங்க. அடுத்து சுகர் பீடை ஒரு கர்வ் கொடுத்துட்டு 3 mm கோல்டு பீடும் டிப்பில் ஒரு சுகர் பீடும் தைச்சிக்கிறேங்க. இதே பேட்டர்ன் தான் கழுத்தை சுற்றி வரும். அடுத்து இந்த பேபிக்கு ஒட்டியான டிசைன் போட போகிறோம். இந்த சென்டர் ஸ்டோன்லேருந்து கணக்கு பண்ணி கீழே ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் அண்ட் ஜிர்கான் ரிங் அண்ட் ஜிர்கான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேங்க. அதை சுற்றி சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு 3 mm கோல்டு பீட்ஸ் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ் லைன் ஒரு லைன் கொடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த சென்டர் டிசைனுக்கு செமி சர்க்கிளாக நம்ம ஒரு 3 mm கோல்டு பீடும் ஒரு சுகர் பீடும் செமி சர்க்கிளில் இப்படி தைச்சிக்கிறேங்க. இந்த ஒட்டியான சென்டர் வந்துருச்சு. இங்கே சைடில் லைன்ஸ் போட்டு அதில் சுகர் பீடு ஒரு லைனும் கட்தானா அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைனும் கொடுத்துட்டு திலகம் ஸ்டோன்ஸை 1/2 cm இடைவெளி விட்டு ஒட்டிக்கிறேங்க. திலகம் ஸ்டோன்ஸை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த 1/2 cm கேப்பில் கட்தானா 3 அண்ட் தென் 3 mm கோல்டு பீட் அண்ட் சுகர் பீட் இப்படி மாறி தைங்க. இப்போ என்னென்ன தைச்சிருக்குங்கிறத நான் எழுதி காட்டுறேன். சென்டரில் ப்ளூ குந்தன், அதை சுற்றி சுகர் பீட்ஸ், அடுத்து ஜிர்கான் ரிங்கு தைச்சிட்டு அடுத்து ஜிர்கான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேங்க. அடுத்து சுகர் பீட் லைனு, நெக்ஸ்ட்டு 3 mm கோல்டு பீட், அதை சுற்றி சுகர் பீட்ஸ் லைன்ஸ் கொடுத்துக்கிறேங்க. கீழே ஹாஃப் சர்க்கிளாக வந்ததில் 3 mm கோல்டு பீட் அண்ட் டிப்பில் சுகர் பீடும் கொடுத்துக்கிறேங்க. இதில் சுகர் பீட் லைனு ஃபஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு கட்தானா ஒரு லைன், நெக்ஸ்ட் சுகர் பீட் ஒரு லைன். இப்போ அடுத்து திலகம் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு 1/2 cm இடைவெளியில் ஒட்டிட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் தைச்சிட்டு இந்த 1/2 cm கேப்பில் 3 mm கோல்டு பீட் அண்ட் சுகர் பீட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் கேப்பில் கட்தானா அண்ட் சுகர் பீட்ஸ் தைச்சிக்கிறேங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இதே மாதிரியே தைச்சிக்கிறேங்க. இப்போ வாங்க புட்டாஸ் பார்ப்போம். இந்த செஸ்ட் டிசைன் ஃபுல்லாக நம்ம புட்டாஸ் எங்கெங்கே வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு புட்டாஸ் எப்படி தைக்கணுண்டா சென்டரில் ஜிர்கான் ரிங் வச்சு தைச்சிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் தைச்சிட்டு ஜிர்கான் ஸ்டோன் நடுவுக்குள்ளே ஓட்டிக்கிறேங்க. டிப்பில் 3 கட்தானா அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சுக்கிறேங்க. இதுதான் புட்டா டிசைன். இந்த புட்டாஸ் ட்ரெஸ்ஸில் எங்கே வேணுமோ அங்கெல்லாம் தைச்சிக்கிறலாம் நம்ம. இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்படி இதை நான் எப்படி ட்ரெஸ்ஸில் நான் தைச்சிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சிம்பிள் டிசைன்லேயே நல்ல ரிச் லுக்கோடு இருந்துச்சு. பாருங்கள், பேபிக்கு நல்ல ஒட்டியான டிசைனோட அழகாக இருந்துச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சிம்பிள் டிசைன்லேயே நல்ல கிராண்ட் லுக்காக இருந்துச்சு இந்த ஆரி ஒர்க். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆரி ஒர்க்கோடு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.